நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கான பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, செர்ரி தக்காளியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுதான் பார்த்திங்கன்னா மலைக்காட்டில் களையாக வளரக்கூடிய செர்ரி தக்காளி. இப்போ நம்ம இருந்துகிட்ருக்கிறது சோலைப்பட்டி என்ற ஒரு மலை கிராமத்தில் தான் இருந்துகிட்ருக்கோம். இதுதான் பார்த்திங்கன்னா செர்ரி தக்காளி, மலைக்காட்டில் இருக்கக்கூடிய நாட்டு செர்ரி தக்காளி. பாருங்கள் எம்எம் சைஸ் இருக்குன்ட்டு. இந்த தக்காளி பார்த்திங்கன்னாக்கா இங்கே வந்து அதிகமாக களையாக காணப்படுறது. ஒரு இடத்துல பார்த்தேன், எனக்கே வந்து ஆச்சரியமாயிடுச்சு. அந்த அளவுக்கு தக்காளி காய்ச்சி தள்ளி காஞ்சே போயிருக்கு. தக்காளியை பிடுங்கியே போட்டிருக்காங்க பாருங்கள், இடத்த பூராவும் அடைக்குதுன்னு சொல்லிட்டு. அந்தமாரி இந்த செர்ரி தக்காளி இங்கே மலைகளில் வந்து பெருசாக வந்து காய்கறிகளுக்கு அதிகம் எல்லாம் செலவு பண்ண மாட்டாங்க. இது போல் கிடைக்கக்கூடிய இயற்கையான பொருளை வச்சே வந்து லைஃப்பை மூவ் பண்ணிட்டு போவாங்க. இது பார்த்திங்கன்னா செர்ரி தக்காளி. பாருங்கள் எவ்வளோ செர்ரி தக்காளி காய்ச்சிருக்கு. இது வேணும் வேணான்ற அளவுக்கு காய்க்கும் இந்த செர்ரி தக்காளி. இந்த செர்ரி தக்காளி வந்து பார்த்திங்கன்னா கொடி போல தான் படர்ந்து வளரும். எவ்வளோ ஏரியாவை ஆக்குப்பை பண்ணியிருக்கு பாருங்கள். இந்த செர்ரி தக்காளியில் எண்ணற்ற மருத்துவ குணங்கள் இருக்குது. குறிப்பாக ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் அதிகமாக காணப்படுது. அதே சமயம் இந்த செர்ரி தக்காளியால் வந்து பார்த்திங்கனாக்கா இரத்த அணுக்கள் அதிகரிக்கும்னு சொல்லி சித்த மருத்துவ குணப்பாட நூல் கூறுது வந்து பார்த்திங்கனாக்கா. அதே போல் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த செர்ரி தக்காளி வந்து மயில்களுக்கு ஒரு பிடித்தமான உணவு. இங்கே இருக்கக்கூடிய தக்காளியை மயில் பார்த்து வைக்கல, பார்த்து வச்சுருந்தா இதை விட்டு வைக்காது. பார்க்காதனால இது நம்மளுக்கு வந்து பாதுகாப்பாக இருக்குது. எந்த அளவுக்கு காய்ச்சி தள்ளி இருக்குது பாருங்கள். இதெல்லாம் செர்ரி தக்காளி தான். இது வந்து கொத்து கொத்தாக காய்க்கக்கூடிய தன்மையை பெற்ற ஒரு தக்காளி இனம். அதே சமயம் பல வருடங்களுக்கு உயிரோடு இருக்கும். பாருங்கள் ஒரு கொத்தில் எப்படியும் வந்து எத்தனை பிஞ்சு வச்சுருக்குன்ட்டு, 5 பிஞ்சு வச்சுருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய பிஞ்சுகள் வைக்கும். இதுக்கு வந்து அழிவே இல்லை. அந்த அளவுக்கு இந்த இடத்துல வந்து நிறைய காய்ச்சி தள்ளியிருக்கு. இதை யூஸ் பண்ணாத காரணத்தினால வந்து பார்த்திங்கனாக்கா நிறையவே உங்களுக்கு விதையும் வெடித்து இங்கே எவ்வளோ கொட்டியிருக்கு பாருங்கள். இதுவே நாற்றா மாறும் மழை காலங்களில். மேலும் இது போன்ற விவசாயம் சம்மந்தப்பட்ட வீடியோஸ்களுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. குறிப்பாக மலை விவசாயம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அப்புறம் மலையில் கிடைக்கக்கூடிய பழங்களை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனல்